குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. நாம் பேச ஆரம்பிக்கும் போது வடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் என்னடா ஒருத்தர் கூட கைதட்டலன்னு பார்த்தா, ஒரு கையில வடை, இன்னொரு கையில டிஷ்யூ பேப்பர் சாப்பிட்டு விட்டு அதை தொடக்கிறதுக்கு எல்லாம் இப்படி கைய பரபரன்னு வச்சிருக்க நேரத்துல நான் பாட்டு பாடவன், என்னடா ஆவடியில கைதட்ட காணாமன்னு பார்த்தா வடை கையில இருக்கு. ஒன்றிய பிரதமர் ராமருக்கு பக்கத்துல போக கூடாதுன்ட்டானே நம்பாலு. யாரு? சங்கராச்சாரியார்லாம். அவெல்லாம் போகக்கூடாது, பிரதிஷ்டை ஒழுங்கா பண்ணணும், ஆச்சாரம் எல்லாம் கலெக்டா பண்ணிட்டு இருந்தாதான், தலையில ஆச்சாரம் பண்ணணும், 32 கோயில்ல அவளுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கணும், மந்திரங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும், 32 ஆண்டுகள் நீங்க அனுஷ்டானம் ஆச்சாரம் மந்திரங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிவிட்டால்தான் ராமருடைய சிலையை நீங்கள் தொட முடியும். தொட்டீர் என்றால் அதுதான் கடைசி டச்சுன்ட்டா. யாரு இவாள்லாம்? கடைசி டச்சுன்னா ராமர் பக்கத்துல போக முடியலையே உங்களால. பிரதமரே சாமிக்கு பக்கத்துல போக முடியாத சூழ்நிலை அங்க அயோத்தியில. ஆனா 58 வேற்று ஜாதியை சேர்ந்தவர்களை அர்ச்சகர்களாக்கி சாமிக்கு பக்கத்துல 14/8/2021 அன்று ஒரு பெண் ஓதுவார் உட்பட 58 பேரை இறைவனுக்கு அருகில், நீ ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் நீ கடவுளுக்கு பக்கத்துல வரலாண்டான் சட்டம் போட்டு அவர்களை கொண்டு வந்து நிறுத்திய சமத்துவ நாயகன் நம் திராவிட மாடல் நாயகன். அந்த ஆட்சி என்ன, இந்த ஆட்சி என்ன? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.